யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு அம்மா குழந்தை பிறந்த உடனே அப்பா இறந்துட்டார். திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த அம்மா பையனை வறுமையே தெரியாமல் கஷ்டமே தெரியாமல் வளர்க்குறாங்க. கொஞ்சம் தோட்டம் துறவு சொந்த வீடு இருக்குது, நல்லா வளர்த்துட்டாங்க பிள்ளைய. யார்கிட்டையும் சேராத, யாருக்கும் காசை கொடுக்காத, ஏன்னா நம்ம தனிமையில் வளர்கிறோம். இந்த காசை பொத்தி பொத்தி வச்சு பிள்ளைக்கு கொடுத்து நல்லா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணமாகி மகன் சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டார். செமையாக செட்டில் ஆகிட்டார். 2 பிள்ளைங்க. ஃபோன் பண்ணி எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருக்காங்கம்மா, சிங்கப்பூர் வந்துருமா, அந்த கிராமத்தில் என்ன செய்ய போகிற, வா, அந்த மருமக இருக்கா, பேர பிள்ளைங்க இருக்குது, சிங்கப்பூர் காற்று தண்ணிலாம் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா, வாமா வாமான்னு. இல்லைடா, இந்த கிராமத்து ஜனங்களோடையே வாழ்ந்துட்டேன், நான் இங்கேயே இருக்கேன்னு ஒவ்வொரு தடையும் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்போ ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, வயசான காலத்தில் இங்கே எதுக்கு கிடக்க, உன் பிள்ளை கூட போ, சந்தோஷமாக சிங்கப்பூரில் இரு. சரி, அதுவும் நல்ல வழி தான். ஒரு உடம்பு சரியில்லைன்னா யார் பார்க்க போகிறா, ஒரு சுக்கரைச்சி கொடுக்க கூட ஆள் இல்லைன்ட்டு, தம்பி இந்த தீபாவளிக்கு வரும்போது அம்மா உன் கூட வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா, இப்போ தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நீ ஊருக்கு வந்துடு, நான் தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி வர்றேன், இந்த தோட்டம் துறவு வீடு எல்லாத்தையும் விற்றுரு, நம்ம எதுக்கு அது நம்மளாம் மெயின்டைன் பண்ண முடியாது, விற்றுரு, நம்ம ஊருக்கு போயிடுவோம், அப்பப்போ ஊருக்கு போய் பார்த்துக்கலாம். சரிப்பான்ட்டு எல்லாத்தையும் விற்று ட்ரங்குப்பட்டியில் வச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் சிங்கப்பூர் போகிறேன்ட்டு. மகன் வந்துட்டான். தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி வந்து நல்லா கறி குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டு சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு காலையில் 8 மணிக்கு கிளம்பி போயிட்டாங்க. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு டாக்ஸி பிடிச்சி 8:30 போய் அம்மாவை உட்கார வச்சுட்டு, இருமா டிக்கெட் வாங்கிட்டு வரேன்ட்டு பெட்டியெல்லாம் செக்இனில் போட்டுட்டு உள்ளே போயிட்டான். 9:30, 10:30, 11:30, 12:30, 2:30, 4:30 வரைக்கும் உள்ளே போனவன் ஆளை காணும். பெத்த மனசு தவிக்குது, என்ன டிக்கெட் வாங்கின பிள்ளைய காணும், ரொம்ப கூட்டமாக இருக்குமோ, உள்ள தண்ணியாவது கிடச்சிச்சா என்னன்னு பதறிக்கிட்டு உட்காந்துருக்கு. அங்கே உள்ள ஏர்போர்ட் ஆஃபீஸரு அந்த வழியாக வர்றாரு. இந்த பொம்பளை என்ன ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துருக்கு, குண்டு எதுவும் வைக்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அம்மா யாரும்மா நீ, ஏன் இங்கே உட்காந்துருக்க? இல்லை என் மகன் டிக்கெட்டு வாங்க போயிருக்கான், நாங்கள் சிங்கப்பூர் போகிறோம். டிக்கெட்டு? ஏம்மா அதை நான் பஸ் ஸ்டாண்டு நான் நினச்சேன், ரயில்வே ஸ்டேஷன் நினச்சியா? டிக்கெட்டில் இங்கே வாங்க முடியாதுமா, டிக்கெட்டு வாங்கியிருந்தா தான் இதுக்குள்ளே வர முடியும். என் மகன் டிக்கெட் வாங்க போயிருக்கான், பாவம் 6 மணி நேரம் ஆச்சு, என் பிள்ளை என்ன செஞ்சிச்சுன்னே தெரியலை. பாஸ்போர்ட் ஆஃபீஸருக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. உன் மகன் பேர் என்னம்மா சொன்னார், வயசு என்ன, மொபைல் நம்பர் என்ன, எல்லாத்தையும் கேட்டுட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாரு. 11 மணி ஃப்ளைட்டில் அவன் சிங்கப்பூர் போயிட்டான். காலையிலே தாய் உட்காந்துருக்கு 6 மணி நேரமாக, பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் உட்காந்துருக்கு. அதனால் பதறி போய் வந்து, ஏம்மா உனக்குலாம் அறிவு இல்லையாம்மா, உன் மகன் சிங்கப்பூர் போயிட்டாம்மா. என்னையா சொல்கிறீங்க? 11 மணிக்கு போயிட்டாம்மா, லிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் இல்லை, நீங்கள் அந்த உள்ளே போய் பாருங்கள், அந்த உள்ளே தான் அவன் போனான், அங்கே தான் நிற்பான், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். என்னை விட்டுட்டு எப்படி போவான், பர்ஸு கூட என்கிட்ட இல்லையா, ஆட்டோவுக்கு கூட காசு இல்லை, நீங்கள் வேறு, நீங்கள் நல்லா போய் பாருங்கள், என் பிள்ளை அங்கே தான் இருப்பான். ரொம்ப கடுப்பாயிட்டார். ஏம்மா அறிவு கட்டத்தனமாக பேசுகிற, 11 மணிக்கு அவன் போயிட்டாம்மா, உன்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான், பெத்த தாயை இப்படி நடுத்தருவில் விட்டுட்டு போன மாதிரி போயிருக்கானே, அவெல்லாம் விளங்குவானா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. படக்குன்னு வாயை பூத்திருச்சான். அப்படி மட்டும் சொல்லாதீங்க. அப்போ இல்லாமல் அந்த பிள்ளையை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன்.